எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. என் பெயர் அலிமாவுக்கா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பகைவனை வீழ்த்த பல்லாயிரம் ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பாமரனை வேலையாக்க ஒரே ஒரு பேராயுதம் தான் உண்டு. அதுதான் கல்வி. எரி விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாறல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கில் கிடந்த தமிழ் மனம் கவனம் இந்த சபையிலே அறிவை தேடி வந்திருக்கும் அறிவு சூழல்களே, அந்த தமிழ்தாயின் பிள்ளைகள் இங்கு கூடியிருக்கும் தாங்கள் பெருமக்களே, நாளைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நாவில் தவறு முத்தான உணர்த்தல் வணக்கத்தை கூறியது உழைப்பல் நுழைகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் கல்வி என்னும் பேராயுதம். இவ்வுலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராயுதம் கல்விதான் என்கிறார் நெல்சன் மண்டேலா. கல்வி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிறார் அம்பேத்கர். ஒரு தேசத்தின் பாதுகாப்பு அந்த நாட்டின் எல்லைகளிலேயே அந்நாட்டு மக்களின் வகுப்பறைகளில் தான் இருக்கிறது. ஆயுதங்களால் வெல்ல முடியாத பல போர்களை அறிவாயுதம் வென்று காட்டியிருக்கிறது. கல்வி என்னும் பேராயுதம் நம் சமூகத்தை எப்படி மாற்றியமைக்கிறது தெரியுமா? இந்தியாவின் கல்வியை பற்றி பேசும் போது அதன் சிற்பியான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை தவிர்த்து பேச முடியாது. 1947 சுதந்திரம் கிடைத்த போது வெறும் 12% மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர். அந்த 2 காலத்திலும் முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற ஆசாத் அவர்கள் கல்வி என்பது ஒரு ஏற்று சுரக்காய் அல்ல, அது ஒரு மனிதனின் சிந்தனையை விடுவிக்கும் செயல்முறை என்று முழங்கினார். கல்வி என்பது எழுத்துக்களை கற்பதோ அதை படிப்பதோ அல்ல, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை கட்டமைப்பது. சுதந்திர இந்தியாவின் கல்வித்தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களே. அவர்கள் வெறும் கல்வி அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையாளர். கல்வி என்பது அடிப்படை உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடும்பங்களின் ஆன்மாவையும் பண்படுத்தும் ஒரு கல்வி என்று அவர் நம்பினார். அவரின் பிறந்த தினமான நவம்பர் 15ஆம் தேதியை தான் நம் தேசிய கல்வி தினமாக கொண்டாடுகிறோம். IIT 1951 கரக்பூரில் முதல் IIT-யை நிறுவிய போது இந்தியா ஒரு நாள் இந்த உலகிற்கே மென்பொருள் வல்லுநர்களை வழங்கும் என்று அவர் அன்றே கருதியிருந்தார். UGC உயர்கல்வியின் தரத்தை உயர்த்த அவர் அமைத்த தரம் அது. ஒரு ஆணுக்கு கல்வியை கற்பித்தால் ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே நீங்கள் கல்வியை கற்பிக்கிறீர்கள். அதுவே ஒரு பெண்ணுக்கு கல்வியை கற்பித்தால் அந்த குடும்பத்திற்கே நீங்கள் கல்வியை கற்பிக்கிறீர்கள் என்ற உணர்ந்த கருத்தை செயல்படுத்தியவர். சமூக கட்டமைப்பில் கல்வி என்பது ஒரு தனி மனிதனின் பொருளாதார வளர்ச்சிக்கானது மட்டுமல்ல, அது சமூக நோய்களை குணப்படுத்தும் மருந்து. காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உணர்வதற்கு கல்வி ஒரு கருவியாக இருந்தது. வறுமை என்பது ஒரு சுழற்சி, அதை உடைக்க வேண்டுமானால் கல்வி என்று கோடாறு தேவை. கூலி தொழிலாளியின் மகன் மருத்துவராவதும் விவசாயியின் மகன் ஆட்சியாளராவதும் கல்வியால் மட்டுமே சாத்தியம். மூட நம்பிக்கைகள் மற்றும் மனநிலைகள் போன்ற இருங்களை போக்கும் மொழியாக கல்வி திகழ்கிறது. நாம் கல்வியை கொண்டு எந்த உயர்த்தை வேண்டுமானாலும் தொட முடியும் என்பதற்கு ஒரு சிறுவனின் கதையை சொல்கிறேன். தென்தமிழகத்தில் ஒரு கடலோர கிராமம். அங்கு ஒரு ஏழை சிறுவன் அவன் அதிகாலையிலேயே எழுந்து விடுவான். அவனது தந்தை ஒரு படகோட்டி. வறுமை வாட்டிய போதும் கையில் செய்தித்தாள்களை சுமந்து கொண்ட அந்த சிறுவன் வீதி வீதியாக ஓடுவான். ஏன் தெரியுமா? அந்த செய்தித்தாள்களை விட்டு வரும் பணத்தில் தான் அவன் பள்ளி படிப்பை தொடர வேண்டியிருந்தது. இலக்கியத்தை கூட பழக்கில்லாத நிலையில் அந்த சிறுவன் தெருவிளக்கின் அருகில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான். அவனிடம் இருந்தது ஒரே ஒரு பேராயுதம் தான், அதுதான் கல்வி. கல்வியை கொண்டு வறுமையை வென்றார். அவர்கள்தான் ஏவுகணை நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் படகோட்டியின் மகன் இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்தார் என்றால் அந்த சாதனையை நிகழ்த்தியது கல்வி என்னும் பேராயுதம் தான். இன்று நம் கையில் வைத்திருக்கும் செல்போன்களும் மடிக்கணினிகளும் கல்வியின் நவீன வடிவங்களும்
எனக்கு உயிர் கொடுப்பது நம் சிந்திக்கும் திறன்தான். கல்வி என்பது மார்க் வாங்குவதற்கோ நல்ல வேலைக்கு போவதற்கோ அல்ல, ஒரு நல்ல